Hello viewers, and now பார்க்க போறது Bleach episode 16 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம கோனை கக்கூஸ்ல கட்டி வச்சிருந்தாங்கல்ல, நல்ல வேலை நம்ம பையன் காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டான். அவன் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம பயலுக்கு தான் நாத்தம் தாங்க முடியல. அவனை கெட்டி வச்சிருந்த பொசிஷன்ல யாரு உள்ள வர்றா யாரு வெளியில போறான்னு கூட பார்க்க முடியல. ஏன்னா வேற யாராவது வந்தப்போ இவன் கத்துனா நிலைமை ரொம்ப மோசமாயிரும். அதனால இச்சிகோ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சிக்னல் கொடுத்துருக்கான்னு வைங்க. இச்சிகோவால நாத்தம் தாங்க முடியாம ஸ்ப்ரே எல்லாம் வச்சு அடிப்பான். அவன் கட்டுப்பாயி மூஞ்சி மேலேயே ஏறி உட்காந்துக்கிட்டு, ஒரு ஃப்ரெண்ட நீ இப்படித்தான் பண்ணுவி யாரா, கக்கூஸ்ல சிக்கி எவ்வளவு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு இருக்கேன், என் மேல இப்படி ஒரு வேலையை பாக்குறியே, இது நியாயமாம்பா, நாத்தம் தாங்க முடியலடா அப்படின்னு ஒண்ணு. இது என்னோட ஃபால்ட் இல்ல, அவ பண்ண வேலையாம்பா, வேற யாரும் இல்ல, நம்ம ரூக்கியா தான். அவ இப்ப பிரச்சனையில இருக்கா, அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி எவ்வளவோ கத்துவான். ஆனா நம்ம பையன் கோன் பேசுறதான் ஒழுங்கா கண்டு கூட மாட்டானே. அதனால தூக்கிட்டு வீசுவான். அப்ப அங்க டேபிள்ல வந்து விழுவானா, அந்த டேபிள்ல தான் ரூக்கியா எழுதுன லெட்டர் இருக்கும். அதை பார்த்துட்டு, டேய் இந்த லெட்டரை நீ இவ்வளவு நேரம் என்கிட்ட பாக்கலன்னு மட்டும் சொல்லாத, பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. சொல்ல போனா நம்ம பையன் அப்பதான் பாக்குறான். பார்த்துட்டு என்னடா இதுன்னு கேட்பானா, வேற என்ன ஃபேர்வெல் லெட்டரும்பா. அப்படியா, அப்படின்னா கிளம்பி போக வேண்டியதானே, எதுக்காக கக்கூஸ்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன்னு போன் தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். அவன் வந்துட்டு, அட கிறுக்கு பையலே, இதை நான் எழுதல, ஏகப்பட்ட பஞ்சாயத்து நடந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட ஜேர்னியை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி என்னோட சிஸ்டர் ரூக்கியா கிட்ட போய் நான் குட் பை சொல்லலான்ட்டு வந்தேன். ஏன்னா அப்படி போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகணும், அதுதான் கரெக்ட். அப்படி ஜன்னல் வழியா ஏறி வந்து சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட வருவான். அவ பாத்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காம சீரியஸா உட்கார்ந்து அந்த லெட்டர் தான் எழுதிட்டு இருந்திருப்பான். என்ன பண்றான்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே லெட்டர் எழுதி வச்சுட்டு அவ பாட்டு கிளம்பிட்டான். நம்மால கடுப்பாயி, ஏன்டா என்கிட்ட சொல்லாம போனான்னு கேட்பான். அது எனக்கு எப்படா தெரியும், நான் அந்த டைம் அங்க இருந்தேன், அவ்வளவுதான். உடனே அவர்றா என்கிட்ட கூட குட் பை சொல்லாம போயிட்டா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நீ எக்கடி கட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ட்டு சிஸ்டர்னு கதறி கதறி அழுவான். இங்க நம்ம பையலுக்கு ஏன் அப்படி கிளம்பி போனான்னு ஒன்னும் புரியல. சரி அவ அப்படி என்னதான் எழுதிருக்கா அப்படின்னு படிச்சு பாப்போம்ட்டு ஓபன் பண்ணா அதுல புதிர் போட்டு வச்சிருப்பா. அதாவது அவ எழுதின மெசேஜ டீகோட் பண்ணுமாமா. அதான் எப்பவுமே நம்ம பையலுக்கு வரைஞ்சு அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாள், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் போட்டு வச்சிருப்பாளா. அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எளவு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீடைலா எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி பார்க்கும்போது, நான் போய் தான் ஆகணும், இனிய தேடாத, இனிய பத்தி கவலைப்படாத, இதை ரீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெட்டரை எரிச்சிரு, அதுக்கப்புறம் நீயுமே கொஞ்ச நாளைக்கு மறைமுகமாவே இரு அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் எழுதியிருப்பா. ரீசனே சொல்லாம இப்படி எழுதுனானா நம்ம பயலுக்கு எப்படி இருக்கும். இதை சொன்ன உடனே கோனு கடுப்பாயி, ஆட லூசு பயல, இன்னுமாடா உன் மரமட்டைக்கு புரியல, ஏதோ ஒண்ணு பெருசா நடக்க போகுது, லெட்டரை எரிச்சிட்டு உன்னை மறைஞ்சிருக்க சொன்னானா அவ உன்னைய பத்தி ரொம்ப கவலைப்பட்டிருக்கா. ஏன் அவ அவ்வளவு கவலை பண்ணும், ஒருவேளை இவளுக்கும் சோல் சொசைட்டிக்கும் நடுவுல ஏதாச்சும் பிரச்சனையா, அதுல நம்மள இன்வால்வ் பண்ண கூடாதுன்னு தான் அவ நம்மள கழட்டி விட்டுட்டு அவ பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிருக்கா. ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கோன் ரொம்ப ஃபீல் பண்ணுவானா. நம்ம பைய கடுப்பாயி, லூசு மாதிரி எதுவும் பேசிட்டு இருக்காத, நான் சோல் ரீப்பரா மாதிரி ரூக்கியாவை தேடி கிளம்ப போறேன், வா நம்ம போலான்னு கூப்பிடுவானா. சொல்லிட்டு இல்ல நான் ரெடிம்பா. ஆனா என்ன, நம்ம பையன் சோல் ரீப்பரா மாறணும்னா அவனுக்குள்ள இருக்க அந்த பில்ஸை எடுக்கணும், அதுக்கு கோனை படாத பாடு படுத்தணுங்கிறதுக்காக என்னோட வாய்க்குள்ள மறுபடியும் கையை விட்டு ஆட்ட விட மாட்டான்டான்னு தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவான். புடிச்சு அமைக்க அந்த பில்ஸ் எடுக்க போராடிட்டு இருப்பான். அந்த டைம் பாத்தீங்கன்னா திடீர்னு கிசுகே வந்து உட்கார்ந்துகிட்டு, என்ன தம்பி ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா, நான் ரெடிம்பா அப்படின்னா விஷயம் சீரியஸ் ஆயிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதே நேரம் இஷிடா பாத்தீங்கன்னா போன எபிசோடு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருந்தால, அவனை ஒரே போடா போட்டு மல்லாக கவுத்திட்டான். வெட்டு கொஞ்சம் ஆழம் போல கண்ணா பின்னான்னு ஊத்திக்கிட்டு இருக்கும். உனக்கு வாய் மட்டும் தான் ஜாஸ்தி, மத்தபடி நீ ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேன்னு அந்த ரெஞ்சி கேவலப்படுத்துவான். ரூக்கியா இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல, இப்பதான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கான் போல. கண்டிப்பா இப்ப இவ ஒருத்தியால மட்டும் அவனை ஸ்டாப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம இனி இவளால இங்க இருந்து தப்பிச்சும் ஓட முடியாது. ஏன்னா இஷிடாவையும் காப்பாத்திட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும், இல்லன்னா அவன் ரெண்டு பேர்த்தையுமே கொன்றுவான். என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே, இது எல்லாத்தையுமே நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றேன், சாகருக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கடா, என் பேரு ரெஞ்சி அபரை, உன்னை கொன்னவன் நான் தான் அப்படின்ட்டு ஓவரா சீனை போட்டுட்டு ஓங்கி வெட்ட வருவான். நம்ம ரூக்கியா பாத்தீங்கன்னா வேண்டாம் வேண்டான்னு கத்துவா கதறுவா, கேட்கலையே. ஒரே போட வரும்போது எட்டையில ஒரு ஸ்வாட் வந்து சட்டுன்னு அடிச்சு தூக்கும், அடிச்சு தெரிச்சு போய் நிப்பான். ஏன்னா அந்த பவர் வந்து பயங்கரமா இருந்திருக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம இச்சிகோ தான். மரண மாசான என்ட்ரி வந்தவனே என்ன தெரியுமா சொல்லுவான், நான் தான்டா இச்சிகோ, உன்னைய காலி பண்ண போறவன். செம ட்விஸ்ட், இவங்களும் ஷாக் ஆவாங்க அவனும் ஷாக் ஆவான். இவன் போட்டிருக்க இந்த ஷிககுசோ அப்படிங்கிற ஒரு கெட்டப் வந்து எல்லாரும் எல்லாம் போட முடியாது, ஒன்லி அவங்க சொசைட்டியை சேர்ந்தவங்க மட்டும் தான் போடுவாங்க. அண்ட் சோல் ரீப்பர்ஸ் இதை நம்மளால போட்டிருக்கான எந்த ஸ்குவாட சேர்ந்தவன்டா நீ அப்படின்பா. அடுத்தது நம்மளோட கத்தி பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்ல இருக்குல்ல, இந்த சைஸுக்கும் எவனும் கத்திய வச்சு அவன் மாத்தது இல்ல. யாரா நீனு கேள்வி மேல கேள்வியா கேட்பான். என்னடா இதை நீயும் பெரிய கத்திங்கிற, ரூக்கியா கத்தியோட கம்பேர் பண்ணும்போது பெரிய கத்தி, மத்தவங்க எல்லாம் பெருசா வச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன்.
அப்படின்னா என்னோட தான் பெருசா, நான் இது வரைக்கும் இதை எவன் கூடயும் கம்பேர் பண்ணதில்லன்ட்டு நம்மளால கேஷுவலா பேசுவான். அந்த ரெஞ்சிக்கு பாத்தீங்கன்னா அள்ளு விடும். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த கத்தியோட சைஸும் இருக்கும். ரூக்கியாவோட மூஞ்ச பாக்கணுமே, அட இச்சுக்கோ எடுபட்ட மொல்ல மாதிரி பாயல, நீ வரக்கூடாதுன்னு அப்படி எல்லாம் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்தேன். கடைசியில என்ன நடக்க கூடாதோ அதைத்தான் இவன் பண்ணிட்டு இருக்கான். ரெஞ்சிக்கு தெரிஞ்சு போச்சு இவன் தான் ரூக்கியாவோட பவர்ஸை எடுத்திருக்கான்னு. அதனால உன்னை விட மாட்டான்னு கத்திய வச்சு கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவான். நம்மால அந்த அட்டாக் எல்லாம் தடுத்து ரிட்டர்ன் அட்டாக் பண்ணும்போது அதுல இருந்து எஸ்கேப் ஆகி இச்சிகோவோட ஷோல்டர்லயே ஒரு போடு. ரூக்கியா எல்லாம் பீதியாகி அவனுக்கு ஹெல்ப் பண்ண போவா. ஆனா இஷிடா காலை புடிச்சிட்டு வேண்டாம் நீ போகாத, அவன் பாத்துக்குவாமா. இப்ப என்னன்னா இந்த ரெஞ்சி பைய இச்சிகோவை கொன்னுட்டான்னா ரூக்கியாவோட பவர்ஸ் எல்லாம் திருப்பி அவளுக்கே போயிடும். எப்படியும் சோல் சொசைட்டிக்கு போனதுக்கு அப்புறம் ரூக்கியா பண்ண தப்புக்காக அவளை கொன்றுவாங்க. சோ நோ ப்ராப்ளம். ஆனா நீ ஒரு முட்டா பயடா, நீ இதுல மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிதான் அவன் தனியா தப்பிச்சு ஓடி வந்தா. நீ பேசாம வீட்டுல இருந்தீன்னா கூட இந்நேரத்துக்கு ஜாலியா இருந்திருக்கலாம். சொல்ல போனா நீயே ஆக்சிடென்டலா தான் சோல் ரீப்பரா மாதிரி இருக்க. அப்படி இருக்கும்போது உன்னால என்ன பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்க? எங்களை மாதிரி உண்மையான சோல் ரீப்பர்ஸ் மேல எல்லாம் உன்னால ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம பையன் கத்திய வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சோட ஒரு இழு இழுப்பான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். உடனே நம்மாலு எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி எல்லாம் உன் வாயை வச்சுக்கிட்டு கண்ணா பின்னான்னு நீ டைலாக் அடிப்பேன்னு. ஸ்கிராட்ச் தானே போட முடியாதுன்னு சொன்னேன், அதான் போட்டல்லம்மா. என்னடான்னு பார்த்தா ரெஞ்சியோட தாடையில பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டு போட்டிருப்பான். தம்பி நீ தப்பு பண்ணிட்டாடான்னு சொல்லி கடுப்பாய் அட்டாக் பண்ண போகும்போது அந்த குச்சிக்கு பார்த்துட்டு ரெஞ்சி நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டான்பா. அவன் தான் இச்சிகோ குராசகி. அவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாம அவனை பத்தி ஸ்டெல்த் ஃபோர்ஸ் கிட்ட இருந்து ரிப்போர்ட்லாம் வந்திருக்காமா. மெனோஸ் கிராண்டேவியா அட்டாக் பண்ணி இன்ஜூர் பண்ணிருக்கான். அதாவது இவன் பண்ண அட்டாக்ல அது பயந்து ரிட்டர்னே போயிருக்குது அப்படின்னு குச்சிக்கு சொன்ன உடனே ரெஞ்சி பாத்தீங்கன்னா விழுந்து விழுந்து சிரிப்பான். என்ன மாதிரி ஒரு ஜோக்கு இதுதான் உலகத்திலேயே ஒரு சூப்பரான ஜோக்கு. ஸ்டெல்த் ஃபோர்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷனை பக்காவா கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி எப்படி தப்பு தப்பா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க? இவனால மெனோஸ் கிராண்டே பக்கத்துல போக முடியுமா? முதல்ல கேப்டன் கொஞ்சம் நல்லா பாருங்க, கத்தி அவனோட பெருசா தான் இருக்குது. ஆனா இவங்கிட்ட அது இருக்கிறது சுத்த வேஸ்ட். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை கூட அவன் மாஸ்டர் பண்ணல. ஆமா உன் கத்தியோட பேர் என்னடா அப்படின்னு கேட்டவன பேரான்னு கேட்பான். தெரியலனா ரூக்கியா கிட்ட கேள்றான்பா. எனக்கு தெரியும் உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு. ஆமா கத்தி வச்சிருந்தா எனக்கு ஈக்குவலா நீ சண்டை போட்டுடலாமா? அதுக்காக நீ 2000 வருஷம் போறானாலுமே உன்னால முடியாதான்னு சொல்லிட்டு அவன் கத்திய அப்படி சரக்குன்னு ஒரு இழு இழுப்பான். அப்படியே ஷார்ப்பா வந்து நிக்கும். இதுதான் ஜபிமரு. இதுக்கு முன்னாடி எவனாலுமே நின்று சண்டை போட முடியாதான்னு கத்திய மீனு முள்ளு மாதிரி ஆக்கி அட்டாக் பண்ண வருவான். நம்மளும் கத்திய வச்சு கரெக்டா தடுத்துருவான். ஆனாலுமே அவன் கத்தி நம்மளால ஷோல்டர்ல இறங்கிரும். அதுக்கப்புறம் அப்படியே இழுப்பான் பாருங்க, கத்தி சாட்ட மாதிரி மாறும். நீ ரெஞ்சிங்கிறவங்க கிட்ட தோத்து என் கையாலேயே சாக போறேன் அப்படிங்கும்போது ரூக்கியாலாம் அங்க பயங்கர ஷாக்ல இருப்பா. ஏன் நம்ம பையில இப்படி ஒரு அட்டாக்ல சிக்குவான்னு எதிர்பார்க்கல. அப்படியே அங்கேயே மண்டி போட்டு பேன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் ரெஞ்சியை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கிறானா இல்ல அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பொழைக்கிறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.